السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمد عبده ورسوله. أما بعد قال الله تعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وعسى أن تكرهوا شيئا وهو خير لكم وعسى أن تحبوا شيئا وهو شر لكم. صدق الله العلي العليم. சர்வ புகழும் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நமது உயிரிலும் மேலான கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களினுடைய வழிமுறைகளை அடிபரலாமல் பின்பற்றி அல்லாஹ்வுடைய ரிதா என்னும் மாபெரும் பொருத்தத்தை அடைந்த சத்திய சஹாபா பெருமக்களின் மீதும் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் நம்முடைய முன்னோர்கள் இன்னும் நம் அனைவர்களின் மீதும் என்றென்று நின்று நிலவட்டுமாக. இறை இல்லமாம் கஅபா ஷரீஃபையும் நபி இல்லமாம் ரவுலா ஷரீஃபையும் மீண்டும் மீண்டும் தரிசிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு வாழ்ந்து நம் வாழ்வினுடைய கடைசி தருணத்திலேயும் இந்த கலிமாவோடு ஈமானோடு மூமினாக இந்த உலகை விட்டு பிரியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. மருத்துவமனை செலவுகள் அதனுடைய சிரமங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து நீண்ட நெடிய காலங்கள் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. அருமையானவர்களே, இந்த உலகத்திலே ஒரு விஷயத்தை இது நடக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுவோம். ஆனால் அது நடக்காமல் போய்விடும். சில விஷயங்களை உலகத்திலே நாம் வெறுக்கக்கூடியதாக இருப்போம். ஆனால் அது நடந்தேறிவிடும். பாசிச ஆட்சி வேண்டாம் என்று நினைத்தோம். ஆனால் அதற்கு கீழே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான்: அஸா அன் துக்ரிஹு ஷைஅன் வ ஹுவ கைருல் லக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை வெளிப்படையை பார்த்து நீங்கள் அதை வெறுக்கலாம். வெளிரங்கத்தில் அதை பார்த்து நீங்க அதை வெறுக்கலாம். வ ஹுவ கைருல் லக்கும், அதுல உங்களுக்கு நல்லது இருக்குதுங்கிறான். வ அஸா அன் துஹிப்பு ஷைஅன், நீங்க ஒரு விஷயத்தை விரும்பலாம். வ ஹுவ ஷர்ருல் லக்கும், அது வெளிப்படையில் நல்லதா இருந்தாலும் உள்ரங்கத்தில் அது உங்களுக்கு என்னது தீமை இருக்கலாம் என்பதாக குர்ஆனிலே அல்லாஹ் நமக்கு இங்கே சொல்லித் தருகின்றான். பெருமக்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய சோதனை என்ன? இந்த மூமின்களை அல்லாஹ் திருத்துவதற்கு குச்சியை கையில் எடுக்கிறார். ஒரு மனுஷனை திருத்தணும்னா அல்லாஹ், அதாவது ஒரு வாத்தியார் என்ன எடுப்பாரு? ஸ்டூடெண்ட்டை திருத்துறதுக்கு குச்சி எடுக்கிறார்.
நீ சமுதாயத்தில் குச்சிகள் வைக்கப்பட்ட உடனே என்னைக்கு ஆசிரியருடைய கரங்களில் இருந்து குச்சிகள் பிடுங்கப்பட்டதோ மாணவர்களுடைய கையிலே அரிவாள்களும் கத்திகளும் போய்விட்டது. உண்மைதானங்க? என்னைக்கு வாத்தியார் கையிலிருந்து குச்சியை பிடுங்கினாங்களோ மாணவர் கையில பூரா என்ன போயிருச்சு? அரிவாளும் கத்திகளும் போய்விட்டது. 7ஆம் கிளாஸ் பையன் வெட்டியிருந்தான், வகுப்பறையில குத்தியிருந்தான். அல்லாஹ் அக்பர். அப்போ ஒரு சமுதாயத்தை சீர்திருத்துவதற்காக கையிலே குச்சிகள் எடுக்கப்பட வேண்டும். பெருமானார் சொன்னாங்க இல்லையா, உங்களுடைய பிள்ளைகளை திருத்துவதற்காக சாட்டைகள் வையுங்கள். நாங்கள் அடிக்க சொல்லல, கண்டிஷன் பண்றதுக்கு. அப்ப இந்த சமூகத்தை அல்லாஹ் திருத்தணும் இல்லையா? இந்த சமுதாயத்தை அல்லாஹ் திருத்தணுமா இல்லையா? அப்போ இந்த சமூகத்தை திருத்துவதற்கு அல்லாஹ் கையில எடுக்கக்கூடிய சாட்டை என்னன்னா, நம்மள ஆட்சி செய்யக்கூடிய அநியாயக்கார ஆட்சியாளர்களை நம்மீது அல்லாஹ் சுமத்தாட்டுகிறான், முஸ்லிம்கள் மீது சுமத்தாட்டுகிறான். அந்த சாட்டையை அல்லாஹ் வீசுகிறான். இந்த சாட்டையின் மூலமாவது இந்த சமூகம் அவர்கள் மாற்றிக்கொள்ள மாட்டார்களா என்று அல்லாஹ் நினைக்கிறான். பெருமக்களே, இன்னைக்கு நாம என்ன சொல்லுறோம் தெரியுமா? அடுத்தவனை பார்த்து சொல்லுவான், திருந்த மாட்டேங்காங்க, அவன் அப்படி செய்ய மாட்டேங்காங்க. ஆனா அவரே அதை செய்யக்கூடியவராக இருப்பார். நீங்கள் பிறரை ஒரு விரல் காட்டுகின்ற பொழுது மீதி உள்ள விரல்கள் எல்லாம் நம்ம தான் காட்டுது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்றான், நீங்களே உங்களை மாற்றிக் கொள்ளாத வரை, நீங்களே உங்களை திருத்திக் கொள்ளாத வரை இந்த சமூகம் என்பது என்னவாகாது? மாறாது. பெருமக்களே, அதனால அல்லாஹ் சொன்னான், நீங்கள் வெளிரங்கத்தில் ஒரு விஷயத்தை வெறுக்கக்கூடியதாக இருக்கலாம், நீங்கள் பாசிசத்தை விரும்பாமல் இருக்கலாம், அதனுடைய ஆட்சியை விரும்பாமல் இருக்கலாம், அதிலும் சில நன்மைகள் இருக்கிறது என்பது குர்ஆனுடைய வசனம். அல்லாஹ் உலகத்தில் என்ன வச்சிருப்பான் தெரியாது, அதனுடைய கல்வியே தனி. குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா, சூரத்துல் காஃபிலே ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹித்ர் அவர்களும் பயணிக்கக்கூடிய அந்த வரலாறை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். நான் ஏன் சொல்ல வர்றேன்னா, சில விஷயம் வெளியே பார்க்கறதுக்கு ஐயோ என்ன தப்பு செய்யறாரு அப்படின்னு தோணும். வெளிரங்கத்தில் ஒரு விஷயத்தை பார்க்கிறப்போ ஐயோ அவர் தப்பு செய்யறாரே என்று தோணும். அல்லாஹ் சொல்ல வருகிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹித்ர் அவர்களும் பிரயாணத்திலே செல்லுகின்ற பொழுது ஒரு கப்பலிலே, ஒரு படகிலே பிரயாணம் செய்கிறார்கள் இருவரும். அந்த கரையை அடைகின்ற பொழுது ஹஜ்ரத் ஹித்ர் அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த படகை ஓட்டை கொண்டு விட்டார்கள், துளையிட்டு விட்டார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஓட்ட போட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் துடிக்கிறார், நீங்க இப்படி அநியாயமா நம்மளை கொண்டு இறக்கி விட்டாங்க, நம்மளுக்கு உதவி செஞ்சு நம்மளை கரையில கொண்டு விட்டாங்க, நீங்க அவர்களுடைய படகை இப்படி ஓட்ட போட்டுட்டீங்களே. வெளிப்படையில் அது அநியாயம் தானே, வெளிரங்கத்தில் அது அநியாயம் தானே. நம்மளை கொண்டு இறங்கி விட்ட படகையை ஓட்ட போடுறதுங்கிறது அநியாயம் தானே. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ஏன் இப்படி அவங்களுக்கு அநியாயம் பண்ணிட்டீங்களே, படகை ஓட்ட போட்டுட்டீங்களே. கொஞ்ச தூரம் நடந்து சென்றார்கள். ஹித்ர் சொன்னாங்க, கொஞ்சம் அமைதியா இருக்கு, கொஞ்சம் அமைதியா இருக்கு. சிறிது நேரத்தில் போன உடனே ஒரு சிறுவனை, தெருவில் இருந்த ஒரு சிறுவனை அழைத்து ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் கொலை செய்து விடுகின்றார்கள். ஒரு சிறுவனை கொலை செய்வது என்பது எவ்வளவு பெரிய அநியாயம். சும்மா விளையாண்டுகிட்டு இருந்த ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு கொலை செஞ்சிட்டாங்க ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம். மூசா நபி துடித்தார்கள். இது குர்ஆன் சொல்லுகின்ற வரலாறு. சூரத்துல் காஃபில் அல்லாஹ் சொல்றான், துடித்தாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அநியாயமே, ஒரு பையனை கொன்னுட்டீங்களே, ஒரு சிறுவனை நீங்க கொலை செய்துட்டீங்களே. வெளிரங்கத்தில் தவறு, வெளிரங்க பார்வையில் இது மிகப்பெரிய ஒரு தவறு. ஆனா உள்ரங்கம் என்று ஒன்று இருக்குது இல்லையா, உள்ள என்ன ரகசியம் வைத்திருக்கிறான் அல்லாஹ் அறிவான். இப்ப ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அந்த ரகசியத்தை சொல்றாங்க மூசா நபிட்ட. ஏன் அந்த படகுல ஓட்ட போட்டேன், ஏன் அந்த படகுல நான் ஓட்ட போட்டேன், துளையிட்டேன். இங்கே ஒரு ஆட்சியாளர் இருக்கிறார், அநியாயக்கார ஆட்சியாளர் இருக்கிறார். படகுகளை அவர் அபகரித்துக் கொள்வார்.
நல்ல படகுகளை அவர் பிடுங்கிக் கொள்வார். நான் அவர் பிடுங்காமல் இருப்பதற்காக நான் இதை தொலையிட்டு விட்டேன். இதை அவன் பிடுங்க மாட்டான். இப்போ அவங்க போயிடுவாங்க, அங்கே போய் அவங்க சரி பண்ணிக்கிடுவாங்க. ரெண்டாவது சொன்னாங்க, இந்த பையன் இருக்கிறானே இவன் வளர்ந்து ஆளாகி குஃப்ரிலே செல்வான், இறை நிராகரிப்பிலே செல்வான். இவன் அப்படி போறது மட்டும் இல்லாம அவங்க பெற்றோர்கள் மூமின்கள், அந்த பெற்றோர்களை குஃப்ரின் மீது என்ன செய்வான், இவன் நிர்பந்திப்பான். அல்லாஹ் இவனை கொல்ல சொன்னா நான் கொன்னுட்டேன். அப்ப வெளிரங்கத்தில் ஒரு செய்தி நமக்கு நாம் வெறுக்கக்கூடியதாக இருக்கலாம், விரும்பத்தகாததாக இருக்கலாம். ஆனால் உள்ளே அல்லாஹ் என்ன நலவு வைத்திருக்கிறான் என்பதை நாம் அறிய முடியாது. பெருமக்கள், கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக நாம் இந்த ஆட்சியில தான் இருக்கிறோம். சொல்ல போனால் நம்மளுடைய ஓட்டுரிமைகள் கூட பறிக்கப்படக்கூடிய நிலைமைக்கு தான் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. தமிழக மக்கள் நாம் அடிக்கடி எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கிறோம். தமிழக மக்களே, வட மாநிலங்களைப் போல கல்வியில் குறைந்தவர்கள் அல்ல. நாம் கல்வியில் சிறந்திருக்கிறோம், அறிவில் சிறந்திருக்கிறோம். நம்மளுடைய ஆவணங்களை, நம்மளுடைய டாக்குமெண்ட்களை முதல்ல நம்ம சரி பண்ணி வச்சுக்கிறோம். வடநாடுகள் அதெல்லாம் இல்லாததுனால தான் கிட்டத்தட்ட 65 லட்சம் பேரில் அதிகப்படியான ஓட்டிழப்பு யாருக்கு ஏற்பட்டிருக்கிறது? இஸ்லாமியர்களுக்கு. இஸ்லாமியர்களுக்கு 65 லட்சம் பேர் ஓட்டிழப்பு செய்யப்பட்டது பீகாரில். மீண்டும் இது பிரச்சனை ஆனதுனாலே, எதிர்ப்புகள் திறந்ததுனாலே ஒரு 21 லட்சத்தி ஓட்டுகளை மீண்டும் அவர்கள் இணைத்தார்கள். அப்போ ஒரு 40 லட்சம் ஓட்டுகள் என்ன ஆயிடுச்சு, இல்லாமல் ஆகிவிட்டது. அதில் அதிகப்படியானது யாரு? இஸ்லாமியர்கள். கல்வி அறிவு கிடையாது, முதல்ல ஒண்ணு. சரியான ஆவணங்கள் இல்லாதது. நாம உடனே அரசாங்கத்தையோ தேர்தல் ஆணையத்தையோ என்று குறை சொல்வதுங்கிறது வேறு. நாம முதல்ல நம்மளுடைய இதை பார்க்கணும். நம்மளிடத்துல என்ன ஆவணங்கள் இருக்கிறது, நம்மளுடைய ஆவணங்களை சரிப்படுத்த வேண்டும். நம்மளுடைய டாக்குமெண்ட் இருக்குது. நீங்க நம்ம அசால்ட்டா இருக்கிறோம். ஒரு ஓட்டர் எடுக்கிற விஷயத்துல, ஒரு ஆதார் எடுக்கிற விஷயத்திலையும், இல்லை நம்மளுடைய பெர்த் சர்டிஃபிகேட்டை சேகரித்து வைக்கக்கூடிய விஷயத்திலேயும் நீங்க நம்ம சாதாரணமா இருக்கிறோம். அதை தயார் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? நாளை யாரு நமக்கு எந்த ஒரு எதிர்ப்பு வந்தாலும் நம்மளுடைய ஆதாரங்கள் தான் பேசும். ஆதாரம் இல்லாமல் வேறு எதுவும் பேசாது. ஆதாரங்கள் தான் பேசும். டாக்குமெண்ட்களை ரெடி பண்ணுங்க. பாசிச ஆட்சியின் கீழே வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த பாசிசத்தின் மூலமாகவே இஸ்லாத்தை வளரச் செய்வானாக. ஏன்னா அல்லாஹ்வுடைய பாலிசின்னு ஒன்று இருக்குது, அல்லாஹ்வுடைய வளமைன்னு ஒன்று இருக்குது. என்ன வளமை தெரியுமா? இஸ்லாத்தினுடைய விரோதிகள், இஸ்லாத்தை அழிக்க நினைப்பவர்கள், அவர்களை கொண்டு இந்த இஸ்லாத்தை உறுதிப்படுத்துவது அல்லாஹ்வுடைய ஒரு பாலிசி. ஆக சிறந்த உதாரணம் யார் தெரியுமா? சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா. ஆக சிறந்த உதாரணம் கத்தாபுடைய மகன். படிப்பறிவு கிடையாது, படிப்பறிவு கிடையாது. ஆடு மேய்க்க கூட தகுதி இல்லை என்று தன் தந்தையால் சொல்லப்பட்டவர்கள். என்ன தெரியாது? எத்தனை கொண்டு மேய்க்க போனோம், திருப்பி எத்தனை கொண்டு வந்து வீட்டில் அடைச்சோம், என்ன தெரியாது? என்னெல்லாம் தெரியாது. கத்தாப் சொல்வாராம், உமர் ரலியல்லாஹுடைய தந்தை கத்தாப் சொல்வாராம், நீ ஆடு மேய்க்க கூட லாய்க்கு இல்லை பாரு. யார்? 2ஆம் கலீஃபாவாக இருந்தவர்கள், இஸ்லாத்தினுடைய சாம்ராஜ்யத்தை, ரோம பாரசீகத்தை வென்றெடுத்தவர்கள். இந்த இஸ்லாம் எப்படி உறுதிப்படுத்துது பாருங்க. இந்த இஸ்லாத்தை ஏற்றுவதற்கு முன்னால் மக்கத்து காபிர்கள் சொல்வாங்களாம், உமர் முஸ்லீம் ஆயிடுவாரா? கத்தாப் வளர்க்கக்கூடிய கழுதை கூட முஸ்லீம் ஆகிவிடும். எப்படி? கத்தாப் இருக்கிறாரே, கத்தாப் வளர்க்கக்கூடிய ஒரு கழுதை கூட முஸ்லீம் ஆகிவிடும். கத்தாபுடைய மகன் முஸ்லீம்லாம் ஆக மாட்டார். அப்படியெல்லாம் பேசுவார்கள் அரபுலகத்தில். ஆலோசனை செய்யப்படுகிறது. இந்த முகமது எப்படியாவது தடுக்கணும், இந்த பிரச்சாரத்தை தடுக்கணும். என்ன செய்யறது? அப்போ உமர் ரலியல்லாஹு எந்திக்கிறாங்க. இஸ்லாத்துக்கு வர உமர் எந்திக்கிறாங்க. சொல்றாங்க, நான் முகமதை கொலை செய்கிறேன், நான் முகமதை கொலை செய்கிறேன். கையிலே வாளோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக விரைந்து வந்து கொண்டிருக்கிறார், விரைந்து வந்து கொண்டிருக்கிறார். கடுமையான கோபத்தோடு எதிரிலே ஒருவர் வருகிறார். எதிரிலே வருகிறார் ஒருவர். அவர் கேட்கிறார், உமர் எங்க போறீங்க? போல ஆவேசமாக
இவ்வளவு கோபமாக ஆயுதத்தோடு போறீங்களே, எங்க போறீங்க, என்ன விஷயங்கிறாரு. நான் முகம்மதுடைய தலையை கொய்ய போகிறேன், அந்த தலையை நான் எடுக்க போகிறேன். எதிரில் வந்து சொன்னாரா, முகமது மேல கையை வச்சு அவங்களுடைய குடும்பத்தார்கள் அவங்க சும்மா விட்டுருவாங்க நினைக்கிறீங்களா? முகமது மேல கையை வச்ச முகமதுடைய குடும்பத்தார்கள் உம்மை சும்மா விடுவார்கள் என்று நினைத்தீரா? முரளிலா கோவம் வந்துருச்சான், டக்குனு சண்டை பிடிச்சிட்டாங்க. நீயும் முஸ்லீம் ஆகிட்டியான்னு கேட்டாங்க. நீ முஸ்லீம் ஆகிட்டியா? அவர் சொன்னாரா, நானெல்லாம் ஆகல, உன் தங்கச்சி முஸ்லீம் ஆகிடுச்சு. நீ ஊர் உலகத்தை பார்க்கிற, நீ ஊர் உலகத்தை பார்க்கிற. முதல்ல உன் வீட்டு செய்தி உனக்கு தெரியுமா? உன் குடும்ப செய்தி உனக்கு தெரியுமா? உமரே, உன் தங்கச்சி பாத்திமா, அவங்க பேரும் பாத்திமா தான். உன் தங்கை பாத்திமாவும் பாத்திமாவின் கணவரும் முஸ்லிமாகி விட்டார்கள், அது உனக்கு தெரியுமா? முதல்ல கடுமையான கோபத்தோடு உமர் அவர்கள் தன் வீட்டுக்கு செல்கின்ற பொழுது குர்ஆன் ஓதக்கூடிய சத்தம் வெளியே கேட்கிறது. கதவை தட்டுகிறார் உமர். உமர் வந்த செய்தியை கேள்விப்பட்டவுடனே அந்த குர்ஆனுடைய பிரதிகள் ஒளித்து வைக்கப்படுகிறது, கதவை திறக்கப்படுகிறது. உள்ளே புகுந்த உமர் அவர்கள் தன் தங்கையின் கணவரை செவிலிலே ஓங்கி அடிக்கிறார். காதிலே இரத்தம் வருகிறது. தன் தங்கையை வாளினுடைய கைப்பிடியை கொண்டு ஓங்கி அடித்தார். மண்டை பிளந்து ரத்தம் அடிக்கிறது. அல்லாஹ் அக்பர். அந்த ரத்தத்தை பார்த்த உடனே உமருடைய உள்ளம் மாறுகிறது. அந்த ரத்தம் அடிது தன் தங்கையினுடைய நெத்தியிலே வரக்கூடிய அந்த ரத்த துளிகளை பார்த்தவுடனே உமருடைய உள்ளம் மாறுகிறது. நீங்கள் என்ன படித்துக் கொண்டிருந்தீர்கள் கேட்டாங்க. நாங்கள் குர்ஆன் ஓதி கொண்டிருந்தோம். நான் படிக்கலாமான்னு கேட்டாங்க. உன்னை போல் அசுத்தமானவர்கள் இதை படிக்கக்கூடாது, குளிச்சுட்டு வாண்டான், சுத்தமாயிட்டு வாண்டான். உமர் அவர்கள் சுத்தப்படுத்தி விட்டு சூரத்துல் தாகாவை ஓத ஆரம்பிக்கிறார்கள். சூரத்துல் தாகாவை ஓத ஆரம்பிக்கிறார்கள். ஓத 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 உமருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வலிகிறது. பெருமக்களே, உடனே விரைகின்றார்கள் தாருல் அருக்கம் ரலியல்லாஹுடைய வீட்டில் ரகசியமாக இஸ்லாமிய பிரச்சாரம் நடக்கிறது. ஒளிந்து ஒளிந்து நடக்கிறது. நல்லா கேட்டுக்கிடுங்க. நீ கோடான கோடி முஸ்லிம்கள் இன்னைக்கு நம்மளுடைய ஈமானை வெளிப்படுத்துறோம். இன்னைக்கு நமக்கு எதிராக எவ்வளவு சூழ்ச்சிகள் இருக்கு தெரியுமா? ஐ லவ் முகம்மதுன்னு போட்டா நீ பிரச்சனை வருது. நான் முகம்மதை நேசிச்சா உனக்கு என்ன? நான் முகம்மதை நேசிக்காம வேற யாரப்பா நான் நேசிப்பேன்? உங்களுக்கு பிரச்சனை தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? வடநாட்டில் மீலாது விழாவில் ஐ லவ் முகம்மது என்று ஒரு பேனர் பிடிச்சதற்காக, ஒரு பேனர் போட்டதற்காக பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டது. கைது செய்யப்பட்டார்கள். எதுக்கு? ஐ லவ் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பேனர் பிடிக்கப்பட்டதனால் 11 பேர் கைது செய்யப்பட்டார்கள்ங்க. என்ன குற்றம் செஞ்சான்? திருடுதானா? ஊழல் பண்ணானா? இல்ல புல்டோசரை வச்சு அடுத்தவங்க வீட்டை போய் இடிச்சானா? ஐ லவ் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேனர் பிடிச்சதனால கைது செய்யப்பட்டான். நாட்டினுடைய நிலைமைகளை நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த சூழ்நிலை இங்க வராம அல்ல நம்மளை பாதுகாக்கணும். ஆமீன் சொல்லுங்க. கால சூழ்நிலைகள் அப்படி போய்கிட்டு இருக்குது. ஐ லவ் முகமது கடைசி என்ன சொல்லுவாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லாதேம்மா. நீ ஸ்டிக்கர்ல லா இலாஹ இல்லல்லாஹ் ஒட்டுதல்ல, நீ பைக்கில் மாஷா அல்லாஹ்னு ஒட்டுதல்ல, இனி இதெல்லாம் ஒட்டக்கூடாதும்பா. ஐ லவ் முகமது பேனர் போடாத, லா இலாஹ இல்லல்லாஹ் ஸ்டிக்கர் ஒட்டாத, மாஷா அல்லாஹ்னு வீட்டுக்கு முன்னாடி போடாத, இதெல்லாம் கொண்டு வருவான். அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாங்க. உமர் ரலியல்லாஹு தாருல் அருக்கம்ல போய் அருக்கம் ரலியல்லாஹுடைய வீட்டினுடைய கதவை தட்டுறாங்க. கதவனுடைய துளை வழியாக சஹாபாக்கள் பார்க்கிறாங்க. பயந்து பயந்து தீனுடைய பிரச்சாரம் நடக்குது. பயந்து பயந்து நடக்குது. கதவினுடைய துளை வழியாக பார்க்கிறார்கள். உமர் நிற்கிறார். சஹாபாக்கள் நபிட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உமர்ல வந்துட்டாரு. யாரு? அபூஜஹலுக்கு ஈக்குவலான ஆளு, சாதாரண மனிதர் அல்ல. அபூஜஹலை கண்டா என்ன பயம் வருமோ அதே பயம் உமரை கண்டால் மக்களுக்கு வரும். அரபுலகத்தினுடைய 2 சிங்கங்கள் என்று சொல்லப்பட்டார்கள். அரபுலகத்தினுடைய வீர சிங்கங்கள் என்று 2 சிங்கங்கள் என்று புகழ்ந்தப்பட்டவர்கள் யார்? அபூஜஹலும் உமரும். வீரத்தில் சமமானவர்கள், ரொம்ப வீரர் 2 பேரும். வந்து நிற்கிறாரு. பெருமானார்கிட்ட கேட்கிறாங்க, யாரும் சொல்லலாம். உமர் வந்து நிற்கிறாங்க, என்ன செய்யறது?
கதவை திறங்கன்னா, கதவை திறங்க வரட்டும் நான். கதவை திறக்கப்பட்டவனை உமர் ரலியல்லாஹு நேரம் உள்ள வருகிறான். கண்களிலே கண்ணீரோடு வருகிறான். பெருமானாருடைய கரத்தை பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி அந்த இடத்திலேயே இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். சஹாபாக்களுக்கு இன்ப அதிர்ச்சி. அவர்கள் நினைத்தது வேறு. நம்மளை அடிக்க வர்றாரு நினைச்சாங்க, நம்மளை அடிக்க வர்றாரு, பிரச்சனை பண்ண வர்றாரு நினைச்சாங்க. ஆனால் யாரால் இஸ்லாம் அழிக்கப்படும் என்று மக்கத்து காஃபிர்கள் நினைத்தார்களோ, முகம்மது கொல்லப்படுவார் என்று நினைத்தார்களோ, அவரால் இஸ்லாம் அங்கே உயிர் பெறுகிறது. காஃபிரோட எதிர்பார்க்கல. அல்லாஹ் அக்பர். முரளியல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்ற உடனே ஒட்டுமொத்த சஹாபாக்களும் அல்லாஹ் அக்பர் என்று முழக்கமிட்டார்கள். அந்த முழக்கம் மக்கா முழுவதும் கேட்டது. வரலாறு எழுதுகிறார்கள், அந்த தக்பீருடைய முழக்கம் மக்கா முழுவதும் கேட்டது. அவ்வளவு உணர்ச்சியோடு அல்லாஹ் அக்பர் என்று கத்தினார்கள். உமர் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கின்ற பொழுது, பெருமக்களே, அந்த உமருக்கே அல்லாஹ் ஈமான கொடுத்துட்டான்னு சொன்னா, இன்னைக்கு இஸ்லாத்தை நினைக்கக்கூடிய எல்லோருக்கும் அல்லாஹ் இதே ஹிதாயத்தை வழங்கணும். நம்ம அழிஞ்சு போகும் யாருக்கும் துவா செய்யவே கூடாதுங்க. அது நமக்கு அனுமதியும் அல்ல, பெருமானார் அப்படி செய்யவும் அல்ல. சாபாக்கள் சொன்னாங்கல்ல, அவன் நாசமா போகணும் துவா செய்யுங்க, ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க இஸ்லாத்துக்கு. பெருமானார் சொன்னாங்க, நான் சபிப்பவன் அல்ல, நான் சபிக்கக்கூடியவன் அல்ல. யாரெல்லாம் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் நினைக்கிறார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை வழங்குவானாக. பெருமக்களே, அபூ சுஃபியான் எல்லா போரிலேயும் காஃபிர்களுடைய படையிலே நின்றவர் அபூ சுஃபியான். அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுத்தான். பெருமானாருடைய மாமனார் என்ற பட்டமும் கிடைத்தது. அபூ சுஃபியான் ஒரு மாமனாருங்க. எப்படி அபூபக்கர் ரலியல்லாஹு பெருமானாருக்கு மாமனாரோ, உமர் ரலியல்லாஹு எப்படி மாமனாரோ, அபூ சுஃபியானுடைய மகளையும் பெருமானார் திருமணம் முடிச்சாங்க. ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை அழிக்க நினைத்தவர்கள். காலித் இப்னு வலீத் உஹத் யுத்தத்திலே முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஒரு சரிவு ஏற்படுவதற்கு காரணம் காலித் இப்னு வலீத். உள்ள புகுந்து அடிச்சது அவர்தான். பெருமானாருடைய பல் உடைவதற்கு காரணமானவர் அவர்தான். உஹதிலே 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்படுவதற்கு காரணம் காலித் இப்னு வலீத். மிகப்பெரிய ஒரு படை வீரர். காஃபிருடைய படையில தளபதியாக நின்றார். காஃபிருடைய படையில மிகப்பெரிய ஒரு தளபதி காலித் இப்னு வலீத். அல்லாஹ் அவருக்கு ஈமான் கொடுத்தானா இல்லையா? காஃபிருடைய படை தளபதியாக இருந்த காலித் இப்னு வலீத் எப்படி மாறினாது? சைஃபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வாள் என்று பெருமானார் பேர் வச்சான். கடைசி எந்த அளவுக்கு ஆயிடுச்சு தெரியுமா? காலித் இப்னு வலீத் போனா அந்த போர் ஜெயிக்கும். பெருமானார் போட்டு அனுப்புவாங்க. யாரு படை தளபதி? காலித் இப்னு வலீத் தளபதியா போடுவாங்க. எதிரி பார்ப்பான், யாருப்பா தளபதியா வர்றது? காலித் இப்னு வலீத். உடனே சரணடைஞ்சிருவான். ஏன்? அவருக்கு எதிராக நிற்க முடியாது, அவருக்கு எதிராக நிற்க முடியாது. சைஃபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வாள் என்று பெருமானார் பேர் வைத்தான். இவர்கள் எல்லாம் யாருங்க? இஸ்லாத்தை அழிக்க நினைத்தவர்கள், பெருமானாரை கொல்ல நினைத்தவர்கள், தீனை இல்லாமல் ஆக்க வேண்டும் நினைத்தவர்கள். ஆனால் அவர்களை கொண்டு தான் அல்லாஹ் தீனை பலப்படுத்தினான். இதை விட ஒரு பெரிய வரலாறு சொல்லட்டுமா? இது சஹாபாக்களுடைய வரலாறு. அல்ஹம்துலில்லாஹ். 7ஆம் நூற்றாண்டில் சீனாவினுடைய மேற்கு பகுதி, அங்கிருந்து ஒரு படை முஸ்லிம்களுடைய நாட்டை நோக்கி போகிறது. மங்கோலிய படை செங்கிஸ்கானுடைய தலைமையில போகுது. தாத்தாரியர்கள் 7ஆம் நூற்றாண்டில் முஸ்லிம்களுடைய நாட்டின் மீது படையெடுத்து சென்ற மங்கோலியர்கள் இஸ்லாமியர்களை கொண்டு ஒழித்தார்கள். வரலாறு பாடுங்க, தாத்தாரியர்களுடைய வரலாறு பாடுங்க. ஆறுகளில் இரத்தம் ஓடியது என்று எழுதுவார்கள். ஆத்து தண்ணீர முஸ்லிம்களுடைய இரத்தங்கள் ஓடியது. முஸ்லிம்கள் எழுதி வைத்த புத்தகங்கள் எல்லாம் எரிக்கப்பட்டது. பெரிய பெரிய புத்தகங்கள் எழுதியிருந்தாங்க. விண்வெளி ஆராய்ச்சியை பற்றி எழுதியிருந்தாங்க, மருத்துவம் பற்றி எழுதியிருந்தாங்க, புவியியலை பற்றி புக் எழுதியிருந்தாங்க. அப்பவே இஸ்லாமியர்கள் கிதாபுகள் எழுதியிருந்தாங்க. அத்தனையும் தீக்கிரையாக்கப்பட்டுச்சு.
இஸ்லாமிய பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டார்கள், இஸ்லாமிய குழந்தைகள் தீக்கிரையாக்கப்பட்டார்கள், இஸ்லாமிய நாடுகள் சீரழிக்கப்பட்டது, குர்ஆனுடைய பிரதிகள் எல்லாம் எரிக்கப்பட்டது. யாரால்? இந்த மங்கோலியர்களால். அவ்வளவு சீரழிவுகளை இஸ்லாமிய நாடுகளுக்கு ஏற்படுத்தியவர்கள் மங்கோலியர்கள். அல்லாஹ் கடைசி என்ன செஞ்சான் தெரியுமா? அந்த மங்கோலியர்களுக்கும் ஈமானம் கொடுத்தாங்க. தற்காலிக மங்கோலியர்களுக்கும் அல்லாஹ் ஈமானை கொடுப்பானாக. தற்காலிகத்தில் சில மங்கோலியர்கள் இஸ்லாத்தை அழிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இஸ்லாமிய குழந்தைகளை கொலை செய்து கொண்டு இருக்கிறாங்க இல்லையா? அல்லாஹ் அவங்களுக்கு ஈமானம் கொடுப்பானாக. அழிவுக்கு நாம் துவா செய்ய வேண்டாம், ஈமானுக்கு துவா செய்வோம். அல்லாஹ் தஆலா மங்கோலியர்களுக்கு ஈமான் கொடுத்தான். இப்போ அந்த மங்கோலியர்கள் யார் தெரியுமா? அந்த ஈமானை ஏற்றுக்கொண்ட அந்த மங்கோலியர்கள் யார் தெரியுமா? முகலாய மன்னர்கள். இந்த இந்திய திருநாட்டை ஆண்ட, இந்த இந்திய மண்ணை 800 ஆண்டு காலம் ஆட்சி செய்த ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிவிட்டு போன அந்த முகலாய மன்னர்கள் தான் அந்த மங்கோலியர்களின் வாரிசுகள். பெருமக்கள், ஈமானை ஏற்றுக்கொண்ட அந்த வாரிசுகள் முகலாய மன்னர்கள். அல்லாஹ் ஈமானுடைய வளர்ச்சி எப்படி கொண்டு வரான் பாருங்க. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய பாலிசி அதாங்க. எவன் விரோதியா இருக்கிறானோ அவனுடைய வீட்டிலிருந்து ஈமானம் கொண்டு வருவான். எவன் இஸ்லாத்தை அழிக்கணும்னு திட்டம் போடுறானோ அவனுடைய குடும்பத்தில் இருந்தே ஈமானை அல்லாஹ் கொண்டு வருவான். அல்லாஹ் அதை கபூல் செய்வானாக, அங்கீகரிப்பானாக. ஆனால் நாமளும் நம்மளை சரி பண்ணணும். அல்லாஹ்வுடைய உதவியை கேட்கிறோம். இனி வரக்கூடிய காலங்கள் மிகவும் நெருக்கடியான காலங்கள். நம்மை சுற்றியான மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சிக்கு நாம் ஆளாகி இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய உதவி வேணுமா வேண்டாமா? பெருமானார் சொன்னாங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சின்ன பையன், ஒரு சின்ன பையன், 14 வயசு. பெருமானார் வஃபாத் ஆகின்ற பொழுது, பெருமானார் மௌத்தாகும் பொழுது 14 வயசு தான் அவருக்கு. ஆனால் அவர் தான், இப்னு அப்பாஸ் தான் ஆக சிறந்த தஃப்சீர், குர்ஆனுக்கு விரிவுரை எழுதுவதிலே இப்னு அப்பாஸை போல நிகர் யாரும் கிடையாது. முதல் தஃப்சீர் அவங்க தான், 14 வயசு பையன். அப்போ பெருமானார் உயிரோடு இருக்கும்போது ரொம்ப சின்ன பையன். சொன்னாங்க, யா குலாம், சிறுவரே, இன்னி அல்லிமுக்கல் கலிமா, நான் உனக்கு சில உபதேசங்களை செய்கிறேன் அப்படின்னா. இது அவங்களுக்கு மட்டுமில்ல, நமக்குமான உபதேசம். சொன்னாங்க, யஹ்ஃபிலுல்லாஹ யஹ்ஃபிலுக்க, நீ அல்லாஹ்வை பாதுகாத்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அல்லாஹ் நாம எப்படிங்க பாதுகாக்கிறது? பெருமானார் சொன்னாங்க, யா குலாம், இன்னி அல்லிமுக்கல் கலிமா, சில விஷயத்தை நான் உனக்கு சொல்லி தர்றேன். யஹ்ஃபிலுல்லாஹ யஹ்ஃபிலுக்க, நீ அல்லாஹ்வை பாதுகாத்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான். சரி, அல்லாஹ்வை நாம எப்படி பாதுகாக்கிறது? ஹதீஸ்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வை பாதுகாக்கிறதுனா அல்லாஹ்வை போய் பாதுகாக்கிறது இல்லை, அவன் சொன்னபடி வாழ்றது, அவனுடைய ஷரியத்தை பாதுகாக்கிறது, அவனுடைய ஷரியத்தை பேணி நடக்கிறது, அவன் சொன்னதை செய்கிறது, அவன் செய்யாதே சொன்னதை நாம செய்யாமல் இருக்கிறது. இதுதான். இப்படி இருந்தா அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அது சொல்ல புரியுதா? நீ ஷரியத்துபடி நடந்தா, அல்லாஹ் சொன்னபடி நீ நடந்தா அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். ஜுனைத் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு பெரிய ஞானி. அவங்கள்ட்ட மக்கள் கேட்டாங்களாம், யார் அவுலியான்னு கேட்டாங்களாம். அவுலியான்னா யாரு? வலிமார்கள்லாம் யாரு? ஜுனைத் பக்தாதி சொன்னாங்களா மக்களை பார்த்து, நீங்க சொல்லுங்களேன், இறைநேசர் யாரு? நாம நினைச்சு விட்டுட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி தான் மக்களும் சொன்னாங்க. தண்ணீரில் நடந்து போவாரு, அற்புதங்கள் செய்பவர் வலியுல்லாவா? மேஜிக்கெல்லாம் பண்றாரு, இவர் தான் இறைநேசரா? நம்ம அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவுலியானா என்ன செய்வாங்க? மேஜிக்கெல்லாம் நிறைய பண்ணுவாங்க. ஜுனைத் பக்தாதி சொன்னாங்களாம், இந்த கராமத்து பண்றது, அற்புதங்கள் பண்றது,
இந்த மேஜிக் எல்லாம் பண்றது இது இல்லை, இது இறைநேசர் அல்ல, இது அவுலியா இல்லை. அவுலியான்னா யார் தெரியுமா? அல்லாஹ் சொன்னதை செய்யணும், அல்லாஹ் எதை விட்டும் தடுத்தானோ அதை விட்டும் அவர்கள் தன்னை தடுத்துக் கொள்ள வேண்டும். இவர்கள் தான் வலியுல்லாஹ். அப்ப அல்லாஹ் பெருமானார் சொன்னாங்க, நீ அல்லாஹ்வை பாதுகாத்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். என்ன அர்த்தம்? நீ அவனுடைய ஷரியத்து படி நீ நடந்தேன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாப்பான். இல்லைன்னா இன்னும் 20 வருஷம் ஆனாலும் சரி இவங்க கையில தான் நம்ம இருக்கணும். நீ ஷரியத்து படி நடக்கல, ஷரியத்தை புறக்கணிச்சிங்கன்னு சொன்னா நீ எத்தனை வருஷம் ஆனாலும் சரி இந்த பாசிசம் தான், இது கீழே தான் இருந்தாகணும். எவனும் வந்து காப்பாற்ற மாட்டான், அல்லாஹ் தான் காப்பாற்றுவான். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கணும் அந்த கட்சி காப்பாத்திரும் இந்த கட்சி காப்பாத்திரும்ட்டு முஸ்லீம்களோட ஒட்டுமொத்த ஓட்டையும் உறிஞ்சிக்கிட்டு இருக்கான். நம்மளும் நம்பி போட்டுக்கிட்டு தானே இருக்கோம். இஸ்லாமிய பாதுகாவலர்கள் யாரு? குறிப்பிட்ட ஒரு கட்சியை மட்டும் காட்டி நம்ம சமுதாயத்துக்காரே நம்ம ஓட்ட பூரா பிடிங்க அங்கே தானே போடுதான். ஏன்னா முஸ்லீம்களுக்கு பூரா அவங்கள குத்தகைக்கு எடுத்துருக்கிற மாதிரி இல்லைங்க. எல்லாருமே இஸ்லாமிய விரோதிகள் தான், இஸ்லாமிய விரோதிகள் தான். என்ன ஒருத்தன் பகிரங்க விரோதி, ஒருத்தன் உள்ள இருந்து வேலை பார்க்கிற விரோதி. இந்த சமுதாயத்துக்கு எவனும் எதுவும் செய்ய மாட்டான், யாரும் எதுவும் செய்ய மாட்டான். நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும், நம்ம தான் நமக்குள்ளதை உருவாக்கணும். ஷரியத் படி நடங்க, அல்லாஹ்ட்ட கேளுங்க. யஹ்ஃபிலுல்லாஹ் பெருமானார் சொன்னாங்க, நீ ஷரியத் படி நடு, யஹ்ஃபிலுல்லாஹ் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். ரெண்டாவது சொன்னாங்க, விசாயிஸ்தான்த ஃபஸ்தைனு பில்லாஹ், நீ உதவி கேட்ட அல்லாஹ்ட்ட கேளு. விதா சால்த வஸலில்லாஹ், நீ ஏதாவது கேட்கணும்னா அல்லாஹ்ட்ட கேளு. உதவி தேடினா அல்லாஹ்ட்ட தேடு. நீ ஷரியத்தின்படி நடந்தா அல்லாஹ்வுடைய உதவி நீ கண் முன்னால் பெற்றுக் கொள்வாய். நாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி சொன்னாங்க பெருமானார், துன்பமான நேரத்தில் அல்லாஹ் உனக்கு உதவி செய்யணுமா? துன்பமான நேரத்தில் உன்னை அல்லாஹ் நினைத்து பார்க்கணுமா? மகிழ்ச்சியான நேரத்தில் நீ அல்லாஹ்வை நினைத்து பாருனா. நீ மகிழ்ச்சியான நேரத்திலே, இன்பமான நேரத்திலே நீ அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால், நன்றி செலுத்தினால், உனக்கு துன்பமான நேரத்தில் அவன் உன்னை நினைத்து பார்ப்பான். நாங்க பெருமானார் நாம் அப்படியே இருக்கிறோம். காசு பணம் வந்தா மறந்துடுறோம், இன்பமான நேரத்தில் அல்லாஹ்வை மறந்துடுறோம். எப்ப நினைக்கும் தெரியுமா? எப்பங்க நினைக்கும் அல்லாஹ்வை? கஷ்டம் வந்துட்டா, நோய் வந்துட்டா, துன்பம் வந்துட்டா, துயரம் வந்துட்டா, அப்ப நடந்து துவா செய்து அழுகிறது. பெருமானார் சொன்னாங்க, உன் துன்பமான நேரத்தில் அல்லாஹ் உன்னை பார்க்கணுமா? உனக்கு கஷ்டமான நேரத்தில் உன் துவாவை காது கொடுத்தவன் கேட்கணுமா? மகிழ்ச்சியான நேரத்தில் நீ அதிகமாக துவா செய். 2 விளக்கம் சொல்வார்கள் முஹத்திஸீன்கள். என்ன விளக்கம்? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றில் இருந்தாங்க. ஆள் கடலிலே திமிங்கலத்தினுடைய வயிற்றிலே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. என்ன ஓதுனாங்க? என்னங்க ஓதுனாங்க? மீனுடைய வயிற்றில் என்ன ஓதுனாங்க? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். வெறும் பவர்ஃபுல்லான வார்த்தை, சாதாரண வார்த்தை இல்ல, பவர்ஃபுல்லான வார்த்தை. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ், உன்னை தவிர ரப்பு கிடையாது, நான் தப்பு பண்ணிட்டேன். யாராவது சொல்ல மனசு வருதாங்க? தப்புன்னு ஒத்துக்கிறோமா? குற்றத்தை குற்றம் ஒத்துக்கிறோமா? இன்னைய வரைக்கும் நான் யோக்கியம் தானே சொல்றோம், நான் நல்லவன் தானே சொல்றோம். நம்ம குற்றத்தை இன்னைக்கு ஒத்துக்கிறோம். யூனுஸ் நபி அழுதாங்க உள்ள உட்கார்ந்து, இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் அநியாயம் பண்ணிட்டேன், அல்லாஹ் என்னை மன்னிச்சிருந்தான். அல்லாஹ் மன்னிச்சான். மீனுடைய வயிற்றிலிருந்து அல்லாஹ் காப்பாத்திட்டு அல்லாஹ் சொன்னா, யூனுஸ் தஸ்பீக் செய்பவராக, என்னை நினைவு கூறுபவராக இல்லாமல் இருந்திருந்தால் அவரை நான் இழிவுபடுத்தியிருப்பேன்.
என்ன அர்த்தம்னா, இவர் துன்பத்தில் மட்டும் என்னை நினைவு கூறல, அவர் சந்தோஷமா இருக்கும்போது என்ன செய்வாரு? என்னை நினைவு கூறுவார். அவர் இன்பமாக இருக்கும்போது என்னை நினைவு கூறுவார். அவர் மகிழ்ச்சியாக இருக்கும்போது என்னை நினைவு கூறுவார். அவர் துன்பத்திலும் என்னை நினைவு கூர்ந்தார், நான் காப்பாத்தினேங்கிறான். ஆனா அதே நேரத்தில் இன்னொரு உதாரணம் அல்லாஹ் சொன்னான். ஃபிரௌன் மூழ்கும் போது என்ன சொன்னான்? ஃபிரௌன் மூழ்கும் போது என்ன சொன்னான்? லா இலாஹ இல்லல்லாஹ். குர்ஆன் சொல்லுது, கலிமா சொன்னாங்க. ஃபிரௌன் கலிமா சொன்னான். எப்ப சொன்னான்? தண்ணீர மூழ்கின்ற பொழுது, மூழ்கடிக்கப்பட்டு இறக்கக்கூடிய அந்த தருவாயிலே, நான் மூசாவுடைய ரப்பையும் ஹாரூனுடைய ரப்பையும் ஈமான் கொள்ளுகிறேன்கிறான். அல்லாஹ் அதை ஏத்துக்கறல. ஏன்? அவன் மகிழ்ச்சியா இருக்கப்போ அல்லாஹ்வை நினைக்கல, சுகபோகமாக வாழும்போது அல்லாஹ்வை நினைக்கல, செல்வத்தில் புரளுகின்ற பொழுது அல்லாஹ்வை நினைக்கல. ஆனா எப்ப நினைக்கான்? துன்பத்தில் நினைக்கான். அல்லாஹ் ஏத்துக்கறல. இது உங்களுக்கும் ஒரு பாடம். துன்பம் வரும்போது மட்டும், கஷ்டம் வரும்போது மட்டும், நோய் வரும்போது மட்டும் நீங்க உட்கார்ந்து அல்லாஹ் நீங்க புலம்பட அல்லாஹ் கேட்பானா? பெருமான் அதான் சொன்னாங்க, துன்பத்தில் அல்லாஹ் உங்களுடைய குரலை கேட்கணுமா? துன்பமான நேரத்தில் உங்களுடைய குரலை அல்லாஹ் கேட்கணுமா? இன்பத்திலும் அல்லாஹ் இடத்துல துவா செய்யுங்க. மகிழ்ச்சியா இருக்கணும், துவா செய்யுங்க. அல்லாஹ் நீ இவ்வளவு கொடுத்திருக்க நன்றி, அல்லாஹ் நீ இவ்வளவு ஆரோக்கியம் கொடுத்த நன்றி, ஏதோ செல்வத்தை கொடுத்திருக்கிற நன்றி சொல்லுங்கள். உங்களுக்கு கஷ்டம் வரும்போது நீங்க துவா செஞ்சு அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ் நம்மை பாதுகாத்தல் புரிவானாக. பெருமக்களே, அல்லாஹ்வுடைய ஷரியத் பாதுகாக்கப்பட்டால் மூமின்களாக வாழுகின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவியை நம் கண் முன்னே காணலாம் என்று பெருமானார் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா மலக்குகளை வைத்து நமக்கு உதவி புரிவானாக. நம்மை சுற்றி உள்ள சூழ்ச்சிகளை உணரக்கூடிய தன்மை நமக்கு வேண்டும். நம்மளை சுற்றி என்ன நடக்குது, மீடியாக்கள் நம்மளை என்ன சொல்லுது, நம்மோடு பழகக்கூடியவர்கள் கூட நம்மை தீவிரவாதிகள் என்று சொல்லும் அளவுக்கு நம்மளுடைய நாடுகள் போய் கொண்டிருக்கிறது. ஒரு சின்ன செய்தியை நான் சொல்லிக்கொண்டு முடிக்கிறேன். நம்ம பக்கத்து ஊரில் உள்ள ஒரு இமாம், அவர் என்ற ஒரு விஷயத்தை வருத்தப்பட்டு சொன்னார். ஒரு இந்த வீட்டு பொருட்கள்லாம் விற்பாங்கல்ல, ஹோம் அப்ளைன்ஸ் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கடை, அதுவும் நம்ம பகுதியில் தான், ரொம்பலாம் இல்லை, இங்கே தான், இந்த பகுதியில் உள்ள ஒரு கடை. அந்த கடையில் ஜாமா வாங்குறதுக்கு ஒரு இமாம் போறாங்க, வாங்குறாங்க. ஒரு செய்தி என்ன அப்படின்னா, ஒரு ஊர், அதுவும் நம்மளுடைய பக்கத்தில் ஒரு ஊர், ஒரு இஸ்லாமிய பையன் ஒரு மாற்று சகோதர பெண்ணை வந்து நிக்கா முடிச்சிட்டார். அந்த பெண்ணு வேற மதம், இஸ்லாமிய பையன் முடிச்சிட்டார், நிக்கா முடிஞ்சு போச்சு. இப்போ இது பிரச்சனை நடக்குது. இப்போ அந்த கடைக்காரர் சொல்றாரு, அந்த ஊரை பற்றி சொல்றாரு, அந்த ஊரில் இப்படி சம்பவம் நடந்து போச்சு, உங்கள் சமுதாயத்து பையன் வந்து எங்கள் பிள்ளைய திருமணம் பண்ணி கூட்டு போயிட்டான், நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த முயற்சி பண்ணுறோம், உங்கள் பள்ளிவாசலில் வந்து வெடிகுண்டெல்லாம் தயாரிப்பீங்களாமே. அல்லாஹ் அக்பர். எங்கேயும் நடக்கலை. நம்ம ஊரை சுற்றி உள்ள ஒரு ஊரில் உள்ள ஒருத்தர் பேசுகிறாரு. என்ன வார்த்தை பாருங்க, உங்கள் பள்ளிவாசலில் நெருங்கவே முடியாதாமே, உங்கள் பள்ளிவாசலெல்லாம் குண்டுலாம் தயாரிப்பீங்களாமே அப்படிங்க. நம்ம பகுதியில் நடந்ததுங்க. அந்த இமாம் என்ன சொல்கிறாரு, இப்படி பேசுகிறான். இப்போ நான் சொன்னேன், அவனை கூப்பிட்டுருக்க வேண்டியது கையோட, நீ உடனே கிளம்பு, நேராக அந்த பள்ளியாசலுக்கு வா, நான் கூப்பிட்டு போகிறேன் உடனே, நீ என்ன நடக்குன்னு பாரு, பள்ளியாசல் முதல்ல என்ன நடக்குன்னு பாரு, கூப்பிட்டு வந்து காட்டு. இன்னைக்கு இது தேவை, சமூகத்தில் தேவைங்க. நீ நாம நினைக்கிற பிற சமூக மக்களை உள்ள விடலாமா? தாராளமாக விடலாம். கூப்பிடணும் அவனை, சகோதர சமுதாயத்தை கூப்பிடணும். நீ பள்ளிக்கு வா, பள்ளியில் என்ன நடக்கு பாரு, என்ன நடக்குது, தொழுறாங்க, வைக்கிறாங்க, குர்ஆன் ஓதுறாங்க, இந்த பள்ளிவாசலுக்குள்ள என்ன நடக்குங்கிறது அவனுக்கு தெரியணுமா இல்லையா? வெறும் இஃப்தாருக்கு மட்டும் கூப்பிட்டு கஞ்சி குடிச்சிட்டு போறது இல்லையே. நீ சில ஊர்கள் அப்படிதான் செய்யறாங்க, சமய நல்லிணக்கு இஃப்தாருங்கிற பேர்ல கூப்பிட்டு வெளியில உட்காந்து கஞ்சி குடிச்சிட்டு போறது இல்லை. அவனை கூப்பிடணும், நீ வா பள்ளிவாசல பாரு, தொழுகுன்னு ஆசைப்பட்டா தொழுகு, தப்பு இல்லையே, தப்பு இல்லை, நம்மளோட சேர்ந்து சொல்லட்டுமே.
அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கட்டுமே, அவனுக்கு ஹிதாயத்தை கொடுக்கட்டுங்க. அல்லாஹ் ஒன்றும் தடுக்கலைங்க. பள்ளிக்குள்ள வரலாம், அவன் உள்ள வந்து பள்ளியை பார்க்கட்டும், பயானை கேட்கட்டும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஒரு ஊரில், அது பக்கத்து ஊர் தான், ஒரு மாட்டு மத சகோதரர் ஜும்மாக்கு வர்றாரு. ஜும்மா பையனுக்கு வாரம் வாரம் வர்றாரு. நம்மளோட உட்காந்து கேட்குறாரு, பையனை கேட்குறாரு. அல்லாஹ் தாலா அவருக்கு ஹிதாயத்தை கொடுக்கட்டும். ஆமீன் சொல்லுங்களேங்க. அல்லாஹ் அக்பர். நம்மளை சுற்றி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குங்கிறது நாம் விளங்கணும். சமய நல்லிணக்கத்தை நம்ம கையில் எடுக்கணும், அவங்கள அழைக்கணும், பள்ளிவாசலை காட்டணும். நம்மளோடு அவங்கள ஒரு ஒன்றிணைச்சு கொண்டு போனாதான் இனி இந்த இந்தியாவில் நாம வாழ முடியும். அல்லாஹ் தஆலா நிம்மதியான வாழ்க்கையை நமக்கு தந்தல் புரிவானாக. வாகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.